சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சிறுவாணி ஆறு பயணிக்கும் வழிகளை இப்போது பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழகத்துக்கு உட்பட்ட மேல் பவானி என்ற இடத்தில் உருவாகும் பவானி நதி மலை காடுகள் வழியாக கேரள வனப்பகுதிக்குள் செல்கிறது. அமைதி பள்ளத்தாக்கு வழியே கேரளாவின் அட்டப்பாடி வனப்பகுதிக்குள் சென்று 32 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கிறது. அட்டப்பாடிக்கு முன்னரே சிறுவாணி கிளை நதி உருவாக்கி மீண்டும் அது பவானியில் கலந்து பவானி நதியாக பயணிக்கிறது. அட்டப்பாடியிலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வழியே தமிழகத்தில் நுழையும் பவானி நதி பில்லூர் அணையை நிரப்பிய பின்னர் அங்கிருந்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை வந்தடைகிறது. இந்த நீர்தான் பல மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக உள்ளது. இந்த நிலையில் கேரள அரசு பவானியின் குறுக்கே தடுப்பணை கட்டினால் பவானி நதிநீர் அங்கேயே தடுக்கப்பட்டு தமிழகத்திற்கு தண்ணீரே கிடைக்காத சூழல் ஏற்படும்.